இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களில் இன்றைக்கி எப்படி இந்த அபூஜஹில் கூட்டத்துக்கும் இவங்களுக்கும் மத்தியில் டிஃப்ரெண்ட்டாக 2 ஐடியாலஜி ஆயிடுச்சோ, கேட்டால் இவன் என்ன சொல்கிறான், நானும் இப்ராஹிம் நபியோடைய வாரிசு தாங்கிறான். உண்மையும் அதுதான், இப்ராஹிம் நபியோட வாரிசு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்ராஹிம் நபியோட வாரிசு தான். ஆனால் வேலைன்னு பார்க்கும்போது இவங்க வேறு வேலை செய்கிறாங்க, அவங்க வேறு வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் இஸ்லாத்தை மதமாக ஆக்கி வச்சுருக்காங்க. கேட்டால் நாங்கள் தொழுவோம், நோன்பு வைப்போம், இது பண்ணுவோம். எங்களுடைய சமூக வாழ்க்கை நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்குவோம். நாங்கள் திராவிட மாடலில் இருப்போம், நாங்கள் நினச்சா குஜராத் மாடலில் இருப்போம், நாங்கள் நினச்சா தமிழ் தேசிய மாடலில் இருப்போம், என்ன கருமத்தில் வேணாலும் இருப்போம். ஆனால் இஸ்லாத்தில் மட்டும் இருக்க மாட்டோம். இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் அந்த மாடலில் இருப்போம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நான் தடுத்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்களா, அவனிடமே அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்றும் நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஆர்டர் போடல. புரியுதா? உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளோதான் ஆர்டர் போட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, செயல்படுங்க. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் நிறைய ஆர்டர் போட்டிருக்கான். உங்கள் ஷரியத்து ரொம்ப குட்டி. உங்கள் ஷரியத்து எவ்வளோ, ஒரு பேப்பரில் எழுதிடலாம். உங்கள் ஷரியத்து எவ்வளோ அது சொல்லுவாங்க. இது சில படத்துக்கு ரிவ்யூ எழுதும்போது ரொம்ப கலாய்க்கிற மாதிரி எழுதுவாங்க. பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி எழுதிடலாம்பாங்க. பஸ் டிக்கெட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி உட்காந்து அந்த படத்தோட கதையவே எழுதிடலாம். அவ்வளோதான் கதை, ஒன்றுமே இல்லைன்றுவான். அது மாதிரி நீங்கள் முஸ்லீமுடைய தீன் எடுத்தின்னு வச்சுக்கோ, பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி எழுதிடலாம். 5 விஷயம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவன் ஏதாவது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டானோ அவன் பெரிய மலக்கு. ஏதோ குரான் ஹதீஸு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கிட்டான், மொழியாக்கம் பண்ணிட்டான், ஒரு மதரசா கட்டி கொடுத்துட்டான், அதெல்லாம் பண்ணிட்டானா ஆஹா எங்கேயோ போயிட்டான் அவன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே குரான் எவ்வளோ பொறுப்புகள் நம்ம தோள்களில் சுமத்துது. அதை சுமக்கலாம் வாங்கன்னு முஸ்லீம்களை கூப்பிட்டா ஓடுறாங்க. இந்த டேஞ்சர் கேமுக்கு எங்களை கூப்பிடாத, நாங்கள் ஆல்ரெடி ஃபிட் ஆகிட்டோம். இதே வேலை தான் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எதெல்லாம் கடமைன்ட்டு, தீன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்கள் செயல்படுங்க. உங்கள் சகோதரர்கள்ட்ட சொல்லிடுங்க. அவன் ஏன் கேட்கல, எது கேட்கல, அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். அவன் ஏன் அடியான்னு தானே நான் டீல் பண்ணிக்கிறேன். அவனை ஒன்றும் நீங்கள் டீல் பண்ணாதீங்க, நீங்கள் அவனை விட்டுருங்க, அவன் போக்கில் விட்டுருங்க. அவன் உரண்டு பேசுகிறானா பேசட்டும், லாஜிக் பேசுகிறானா பேசட்டும். ஏன் அந்த அல்லாமா சொல்லலை, ஏன் இந்த அல்லாமா சொல்லலை, ஏன் இந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லலை, ஏன் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இப்படி சொல்லலை, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. புரியுதா? நாம் மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.